அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையிலே பசங்க 4:30லாம் எந்திரிச்சிட்டு அவங்க பாட்டி கூட போகி கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க தெருவுலே நாங்க தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு போகி கொளுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த டைம் கோலம் போட்டுறணுன்ற முடிவுல தான் வந்தோம். இந்த கலர் கோலமாவெல்லாம் நான் ஜெஷ்னா சின்ன வயசா இருக்கும்போது வாங்கினது தான். பட் நடுவுல நான் கோலமே சுத்தமா போடுறது கிடையாது. அங்கேயும் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறதுனால சரி, கோலம் போட்டே ஆகணுன்ற கம்பல்ஷனும் கிடையாது. அதுக்காக நானும் காலையில எந்திரிச்சு போடுறதும் கிடையாது. ஆனா இந்த டைம் அத யூஸ் பண்ணிறணும்னு எடுத்துட்டு வந்தாச்சு. என்ன ரொம்ப நாள் டச் விட்டு திடீர்னு கோலம் போடவும் பெண்டு நிமிர்ந்துருச்சு இன்னைக்கு. நான் ஒரு சைடு கோலம் போட்டுட்டு இருந்தா, பசங்க அவங்க தனியா அவங்க பங்குக்கு ஒரு சைடு கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஜெஷ்னாக்கு அம்மா சிக்கு கோலம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை அவ போட்டுட்டு இருந்தா. பட் அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பசங்களும் கொஞ்சம் எனக்கு கலர் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா தான் கோலம் போடுவாங்க. நாங்கள் கலர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். எல்லா பொங்கலுக்கும் கோல போட்டின்னு ஒன்று நடக்கும். அதுவும் செம்ம ஜாலியாக தான் இருக்கும். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நம்ம வீட்டு கோலத்தை முடிச்ச கையோட மற்றவங்களாம் என்ன போட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டே போய் பார்த்துருவோம். கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு காலையில் டிஃபனையும் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கோயிலில் அபிஷேகம் கொடுத்துருந்தாங்க. அதனால சரி அதுக்கும் போயிட்டு வந்துடலான்ட்டு கிளம்பிட்டோம். எல்லா போகிக்குமே இது மாதிரி அபிஷேகம் கொடுக்கறது வழக்கம்தான். அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நாங்கள் அட்டன் பண்ணிடுவோம். அது அட்டன் பண்ணாலே ஒரு திருப்தி தான் எங்களுக்கு. நீங்கள் இன்னைக்கு என்ன கோலம் போட்டீங்க? உங்கள் ஊரில் கோல போட்டிலாம் நடந்துச்சா? கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி போகி கொளுத்துறதுலாம் எங்களுக்கு கிடையாது. என்னன்னா கோலம் போடுவோம், அப்புறம் இந்த துள்ளு மாவு மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு போகியை ஃபினிஷ் பண்ணிடுவோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கு முன்னாடியும் கொளுத்துவாங்கன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு காலையில் ஒரு 7:30க்கெல்லாம் அப்படியே புகை மூட்டமாக தான் இருந்தது. போகி எல்லார் வீட்லேயும் கொளுத்தி. உங்கள் போகி கொண்டாட்டம்லாம் எப்படி போச்சுன்னு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.